உலகம் எங்கிலும் இருக்கும் பக்தி இன்ஃபோ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம எல்லாருமே தமிழ் புத்தாண்டை வரவேற்கிறதுக்கு தயாராகிட்டு இருக்கோம். இந்த தமிழ் புத்தாண்டு நம்மளுக்கு எந்த மாதிரியான பலன்கள்லாம் தரப்போறதுன்றதுக்காக ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டாரான பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் சுவாமிகள் அவர்கிட்ட தான் வந்திருக்கோம். வணக்கம். 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 எப்படி இருக்கீங்க சுவாமி? நல்லா இருக்கேன். அனைவருக்கும் வணக்கம். பக்தி இன்ஃபோ நேயர்கள் அனைவரும் இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த தமிழ் புத்தாண்டில் ஒரு பெரிய காரணிகள் இருக்குது. என்னென்னா, சனி மீனத்தில் இருக்கிறார், குரு பகவான் கடகத்தில் உச்சம் பெறுகிறார். இந்த ரெண்டு விஷயம். இந்த உச்சம் பெறுகின்ற குரு பகவான் வாழ்க்கையில் நிறைய பேருக்கு பொன்னையும் பொருளையும் அள்ளித்தரப்போகிறார். ரெண்டாவது விஷயம், ராகு பெயர்றார் இந்த டிசம்பர் 6ஆம் தேதி. ஸோ இந்த ஏப்ரல் 14 தொடங்கி இந்த டிசம்பருக்குள்ளே பெரும்பாலும் எல்லாருடைய வாழ்க்கையுமே தலைகீழாக மாறப்போகிறது. பெரிய செல்வந்தராக போகிறீங்க. குரு மனசார நிறைந்து கடகத்தில் உச்சமாய் எல்லாரும் ப்ளஸ் பண்ண போகிறார். அதனால் இந்த வருடம் 14ஆம் தேதிக்காக, ஏப்ரல் 14க்காக காத்திருங்கள். உங்கள் வாழ்க்கை மாறப்போகிற பொன்னாள். சுவாமிஜி, இந்த வருடம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் கிடைக்க போகிறது, வெளிநாடு போக போகிறாங்க, சொத்து வாங்க போகிறாங்க, இதெல்லாம் ஒவ்வொரு ராசி ரீதியாக நம்ம பார்க்கலாம். இந்த 2026 தமிழ் புத்தாண்டு தனுஷு ராசி நேயர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள்லாம் கொடுக்க போகுது சுவாமிஜி? தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் தமிழ் ரெண்டு விதமான சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க. என்ன அப்படின்னா, 4ஆம் இடத்துல சனி பகவான். நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, சார் இது அர்த்தாஷ்டம சனி சார், நிறைய கஷ்டப்படுத்துவாங்க அப்படிலாம். சனினாலே கஷ்டப்படுத்துவாருங்கிற ஒரு முடிவில் தயவுசெய்து வெளிவாங்க. சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி இஸ் எ ஸ்வீட்டஸ்ட் காட். ஒய் ஹி இஸ் ஸ்வீட்டஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் கொடுத்துட்டு வேலை பார்க்கலன்னா தான் கஷ்டப்படுத்துவார். வேலை பார்க்கணும்ல. அப்போ 4ஆம் இடத்துல சனி பகவான் வரும்பொழுது திடீர்னு ஒரு நாள் உங்கள் கதவுகள் தட்டப்படும். என்ன நம்மளை தேடுறாங்க, அண்ணே டீம் லீடருக்கு இது வந்துருச்சு, ட்ரான்ஸ்ஃபர் வந்துருச்சுனே, அவர் நார்த் இந்தியா போயிட்டார், அதுக்கேண்டா என்ன தேடுறீங்க, அடுத்த டீம் லீடர் நீங்கள் தானே அப்படின்னு. அடுத்த டீம் லீடரா? உங்களை பற்றி தான் பேசிக்கிறாங்க. அடுத்த பதவி நீங்கள் தான். அரசியலில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, எதில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, அடுத்த பதவி உங்களுக்கு தான். பதவி கிடச்சிரும். ஐயோ, நான் சூப்பர் ஸ்டார் சொல்லுவார், நண்பர்களே ஒன்று சொல்லுங்கள் தமிழ். சூப்பர் ஸ்டார் சொல்லுவார் என்னென்னா, ஒரு விஷயம் கனவாக இருக்கும் வரை அது ஆன்மா உடையாமல் இருக்கும். நேரில் வந்ததுக்கப்புறம் நம்மளால் அதை ஹேண்டில் பண்ண முடியாது. எதை நீங்கள் ரொம்ப ட்ரீம் பண்ணுறீங்களோ அது உண்மையிலே கிடச்சிருச்சுன்னா நமக்கு என்ன ஆகிடும், ஐயோ என்ன வந்துருச்சு, நம்ம ஒன்றும் தகுதிப்பாடு அடையவே இல்லையே. திடீர்னு டீம் லீடர்ன்ட்டிங்க, மார்னிங் மீட்டிங் போகணும், ஆஃப்டர்நூன் மீட்டிங், எல்லாத்துக்கும் நீங்கள் தான் ஹெட்டு, உங்களால் முடியுமா, இதெல்லாம் கேள்வி. ஸோ உங்களை நிறைய தகுதிப்படுத்தி கொள்ளுங்கள். இந்த 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் சுகஸ்தானத்தில் இருப்பதால் நிறைய பெண்ட் எடுப்பார். என்னென்னா, உண்மையிலேயே நீங்கள் தகுதிப்பாடாக மாறிடணும். அப்படி இல்லைன்னா அதை கற்றுக்கிற வரைக்கும் விட மாட்டார். எல்லா மீட்டிங்கும் நீங்கள் தான் ஹெட் பண்ணுவீங்க. அப்போது நீங்கள் படிச்சுக்கிட்டே இருப்பீங்க. அதான் இதில் என்ன ஒரு ஆச்சரியன்னா தமிழ், இது வேலை பார்க்குறவங்களுக்கு ஸ்டெப் அப் கிடச்சிரும். ஒரு இடத்துல ஜூனியர் இன்ஜினியராக இருக்கேன்னா ஸ்டெப் அப், இன்ஜினியர் கிடையாது, சீனியர் இன்ஜினியரே ஆகிடுவீங்க. அல்லது நான் வேலை பார்க்குறேன்னு, நான் பிஸ்னஸ் பண்ணுறேன், நான் ஒரு கடை வச்சுருக்கேன், ஹோட்டல் வச்சுருக்கேன் அப்படின்னா உலகப்புகழ் பெறுவீங்க. உலகப்புகழ். ஏன்னா சனி பகவான் 10 பார்க்குறார். 10ஐ சனி பகவான் தொடர்பு கொள்ளும் பொழுது, 10லே ஒரு 10ஓட சனி பகவான் தொடர்பு கொண்டால் அவர்களை வெகு பிரபலமாக்கி விடுகிறார். சனி பகவான் வெகு பிரபலமாக்கி விடுவார். சாதாரண பிரபலம்லாம் இல்லை, நீங்கள் ரொம்ப பெரிய பிரபலம் ஆகிடுவீங்க 10 பார்க்கும்போது. ஸோ 10 அப்போ என்ன ஆகுன்னா, உங்களுடைய பிராண்ட் எல்லாருக்கும் தெரிய வரும். இதுதான் பெரிய விஷயம். அடுத்ததாக இந்த சனி பகவான் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றை பார்க்குறார், உடம்பை பார்க்குறார். அப்போ காலில் எந்திரிச்சு சில பேர் ஒர்க் அவுட் பண்ணணும், உடம்பை பார்த்துக்கணும், இனிமேல் ஜிம் போகணும், இந்த மாதிரிலாம் நினச்சிட்ருப்பீங்க. உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் பலிதமாக போகுது. நீங்கள் நிறையா உடம்பை வளர்த்தேன், உயிர் வளர்த்தேனே சரி பண்ண போகிறீங்க, எல்லாம் ஏற்படும். குரு பகவான் என்னடானா 8ல் மறைகிறது. அடுத்த சேலஞ்ச், குரு 8ல் மறைந்தால் அஷ்டம குரு கஷ்டங்களை தருவார். இந்த ஜூனுக்கு அப்புறம் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுடைய 12ஆம் இடத்தையும் 2ஆம் இடத்தையும் குரு பார்த்துடுறார். ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, சுப செலவுகளை தந்துடுவார். பெரிய வருமானம் இல்லைனாலும் ஏதோ ஒரு வருமானம் ஜீவனத்துக்கு கொடுத்துருவார். 4ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். திரும்ப ஃபோக்கஸ் பண்ணுறது குருவாகட்டும் சனி ஆகட்டும், 2 பேரும் அப்பா பெரியப்பா அல்லது அப்பா சித்தப்பா அப்படி வச்சுக்கோங்க. இந்த 2 தந்தைமார்களும், இவர்கள் 2 பேருடைய நோக்கமும் என்னென்னா, உங்களை தகுதிப்பாடு செய்வது தான். இந்த ஒரு வருடமும் நீங்கள் உங்களுடைய அடுத்த படிநிலைக்கு உங்களை ப்ரொஃபஷனலாக ரெடி பண்ணிக்கோங்க. பேச கற்றுக்கோங்க, பழக கற்றுக்கோங்க. இந்த ஒரு வருஷம் இஸ் லேர்னிங் பீரியட். அப்படி நினச்சிக்கிட்டிங்கன்னா நல்லது. இல்லை அது கண்டகச்சனி சார், அஸ்தாசமன் சார், ஒர்க்கெல்லாம் ரொம்ப டைட்டாக இருக்குது சார், அப்படி ஒரு டீம் லீடர் பதவியே தேவையில்லை சார், நீங்கள் உலகத்தில் எங்கே போனாலும்
கஷ்டப்பட்டால் தான் அந்த பதவி கிடைக்கும், இல்லைனா ஒன்றும் வர முடியாது. 8ஆம் இடத்து குரு பகவான் ஒரு பெரிய பிரச்சனை தருவார். என்னென்னா, தீர்த்தவாரி நீங்கள் கொஞ்சம் லைட்டாக அப்படி கொஞ்சம் முன்ன பின்ன ஜாலியாக இருப்பீங்க, வாரத்தில் ஒரு 4-5 நாள் அப்படி தான் இருப்பீங்க அப்படின்னா, நீங்களே லிவர் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் தான் இருக்க, ஓடி போய் படுத்துக்கோங்க. கண்டிப்பாக ப்ராப்ளம் ஆகும். குரு பகவான் கல்லீரலின் கடவுள். திரும்பவும் சொல்லுகிறேன், தீய பழக்கங்கள் இருந்தால் விட்டுருங்க. நமக்கு நேரம் சரியில்லைன்னா இந்த வீர விளையாட்டுலாம் வேண்டாம். அதனால் இந்த 8ஆம் இடத்துல குரு பகவான் மறையும் பொழுது தங்கத்தை பிளட்ஜ் பண்ணாதீங்க. இந்த பழக்கம் இருந்தால் தயவு செஞ்சு விட்டுருங்க. இன்றைக்கி வந்து ரொம்ப சோஷியல் ட்ரிங்க், ஒரு சோசியல் இல்லை, ஒரு சோசியல் இல்லாத இல்லை. இன்றைக்கி சாக போகிறோம், நாளைக்கு சாக போகிறோம், அவ்வளோதான். இதில் 2 பேச்சு தான். இது வந்ததுன்னா என்ன ஆகும், இன்றைக்கா நாளைக்கா. சோசியல் ட்ரிங்கர் நாளைக்கு, ரெகுலர் ட்ரிங்கர் இன்றைக்கி, அவ்வளோதான் வித்தியாசம். மற்றபடி இது உயிர் கொள்ளும். 8ஆம் இடத்து குரு பகவான் மறைவது ஒரு மோசமான விஷயம். அப்போ எனக்கு அந்த பழக்கம், அப்போ உங்களை விட்டுருங்க, உங்களை பற்றி ஒரு ப்ராப்ளம் இல்லை. இருப்பவர்கள் விட்டுருங்க, அது நல்லது. ஜூனுக்கு பிறகு கொஞ்சம் வந்து கவனமாக இருக்கணும்னு சொன்னீங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரியான வழிபாடுகள்லாம் அவங்க பண்ணணும், பரிகாரங்கள்லாம் பண்ணணும் சுவாமிஜி? குரு பகவானை பிடிக்கணும். குரு பகவான் வந்து ஆலங்குடி செல்லுங்கள், அல்லது நீங்கள் பக்கத்தில் இருக்கிற திருவள்ளிதாயம் பாடி சிவன் கோயில் போங்க. கொண்டக்கடலை மாலை போட்டு முல்லை மலர்களாக ரச்சித்து குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோம் சித்தர் படங்கள்லாம் வீட்டில் வைங்க. கையில் கனக புஷ்பராகம் கல் போட்டுக்கோங்க. நம்பர் 3 எதாக இருந்தாலும் தொடங்குங்க. எவ்வளவுக்கு எவ்வளோ சுத்தமாக இருக்கீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ குருவுடைய அனுகிரகத்தை பெறலாம். தனுஷ் ராசி நேயர்களுக்கு எவ்வளோ மதிப்பெண் கொடுப்பீங்க? தனுசு ராசிக்காரர்களுக்கு 100க்கு 90 மார்க். தனுசு ராசிக்காரர்களுக்கு 2026 தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும் சார். நீங்கள் ஏற்கனவே இதுக்கெல்லாம் பயப்படாதா நீங்கள்? சார் கரெக்டாக பார்த்து சொல்லுங்கள். அர்த்தாஷ்டமி சனி, 4ஆம் இடத்துல சனி இருக்காரே, நல்லா இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்களே, எப்படி சார் இது? சார் குரு மிதுனத்தில் இருந்து 7ஆம் பார்வையாக அவருடைய வீட்டை அவரே பார்க்குறார். 12 வருடங்களுக்கு ஒரு முறை தான் இந்த பாக்கியம் கிடைக்கும். குரு தன்னோட வீட்டை தானே பார்க்கறதுங்கிறது ஒரு பெரிய அபூர்வமான பார்வை சார். அது ஒன்றாங்க சார், ஒரு 5 மாதம் இல்லை ஒரு 6 மாதம் பார்க்குறார். அதுக்கப்புறம் உச்சம் பெற்ற குரு சார், 12 வருடங்களுக்கு ஒரு முறை உச்சம் பெற்ற குருவாக கடகத்தில் வரப்போகிறார். பார்வை இல்லைங்களே, மகரத்தை பார்ப்பார் இல்லைங்களா? குடும்பம், வாக்கு, தனம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் வீட்டை 7ஆம் பார்வையாக பார்க்குறார். அப்போது கேதுவோடு சேர்ந்து ஞானகாரகனும் சேர்ந்து இருக்கார். ராகு அங்கே வந்துடுறார். ராகுவையும் பார்க்குறார், உங்களுடைய குடும்பத்தையும் பார்க்குறார். குடும்பத்தை பார்க்கும்போது முதல்ல வீட்டில் பணம் சேரும், கடன் தீரும், இதுவரைக்கும் இருந்து வந்த தரித்திரங்கள் விலகும். உங்களை பொறுத்த வரைக்கும் தரித்திரங்கிறதே கிடையாது. எப்போ பார்த்தாலும் பணம் இருந்துக்கிட்டே இருக்கும். அடுத்தவங்க பணமாவது உங்ககிட்ட இருக்கும். ஆன்மீகத்தில் நீங்கள் மிக சிறந்தவராக இருப்பீங்க. தெளிவான சிந்தனையும் தீர்க்கமான முடிவும் ரொம்ப அழகாக எடுக்கக்கூடியவர். பஞ்சாயத்தெல்லாம் இனிமேல் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள், அவாய்ட் பண்ணிடுங்க சார். நமக்கு தேவையில்லாத விஷயங்கள். ஏன்னா இப்போ அந்த சனி செவ்வாய் சேரும் காலத்தில் இதனால் நீங்கள் பயணத்தில் போகும்போது தேவையில்லாத பகை வரும். வேற்று மொழி இனத்தவர்கள் இல்லைனா தீவிரவாதிகளால் ஏதோ ஒரு பிரச்சனைகள் அப்படின்போது நீங்கள் அதில் போய் மாட்டிக்கூடாது. உடம்பு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும், நேரத்துக்கு சாப்பிடணும். நீங்கள் நல்ல சுவையான உணவுக்கு ரொம்ப ஆசைப்படுவீங்க, கண்ட இடத்துல சாப்பிடாதீங்க. உடல் ஆரோக்கியத்தை பார்த்துங்க. குரு பார்வை இருக்கார், நான் இல்லைன்னு சொல்ல வரல. பணம் வரும், பட்டம் வரும், பதவி வரும். வெளிநாடோ வெளி மாநிலமோ வெளி ஊரோ போவீங்க, வெளிநாட்டுக்கு போவீங்க. உங்கள் வீட்டில் பூர்வீக சொத்து பிரச்சனைகள் தீரும். இது எல்லாத்தை விட நீங்கள் எதிர்பார்க்காத சுப நிகழ்ச்சிகள் உங்கள் வீட்டில், திருமணம் நடக்கிறது, குழந்தை பாக்கியம் அப்படின்னு எல்லாம் நடக்கும். இதில் நீங்கள் செய்ய வேண்டியது, திருப்பதிக்கு போயிட்டு வந்தாலும் சரி, திருச்செந்தூர் போயிட்டு வந்தாலும் சரி, இல்லை உங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணாலும் சரி, இந்த 3த்தில் எது பண்ணாலும் சரி வருமானம் கூடும். உங்களுடைய பேரும் புகழும் உங்களுக்கு கோலோச்சும். மொத்தத்தில் இந்த ஆண்டு சிறப்பாக இருக்கும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். பொது பலன் இந்த வருஷம் எப்படி சார் இருக்கும்? பராபவ வருடம். முதல்ல பராபவ வருடம்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். எதிரிகளை வீழ்த்தும் காலம், எதிரிகள் தொல்லை போகும் காலம். அதனால தான் எங்கே பார்த்தாலும் போர் பதட்டம். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா குரு ராஜாவாக இருக்கார், செவ்வாய் மந்திரியாக இருக்கார். மொத்தம் தமிழ் பாடல் 60 பாடல் இடைக்காடு சித்தர் அப்படிங்கிறவர் பாடி வச்சுருக்கார். அவர் பாடி அந்த பாடல்களை வச்சு தான் நாங்கள் ஒவ்வொரு வருஷமும்
எப்படி இந்த வருஷம் இருக்கும், மழை பெய்யுமா, வெயில் எப்படி இருக்குமோ அப்படின்லாம் நாங்கள் சொல்லுவோம். இந்த வருஷம் சனியும் செவ்வாயும் சேரும் காலம். இந்த சனி செவ்வாய் சேரும்போது நான் 2019 நான் நிறைய சொல்லியிருக்கேன். இந்த ஆண்டு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது பயணத்தில் கவனமாக இருக்கணும். வேற்று மொழி இனத்தவர்களால் பிரச்சனைகள் வரும், தீவிரவாதத்தால் பிரச்சனைகள் வரும், போர் பதட்டம் இருக்கும். பொதுவாகவே 2031 ரிஷபத்துக்கு சனீஸ்வரர் போகிற வரைக்கும், ரிஷபத்தை தாண்டுற வரைக்கும் இந்த ஒரு பதட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் 2019 பார்த்தீங்கன்னா ஒரு முழுமையான ஒரு சாந்தி நிறைந்த வருடமாக இருக்காது. ஒரு வைப்ரண்ட்டாகவே இருக்கும். ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு விதமாக இருக்கும். ஆனால் எது எப்படி இருந்தாலும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. நீரினால், நெருப்பினால், இயற்கை அழிவுகளால் போர் பதட்டம் இருந்தாலும் மழை போல வர்ற பிரச்சனைகள் பனி போல மாறும். அதே மாதிரி இந்த சனி செவ்வாய் காலத்தில் ஒரு சாதாரண மனிதர்கள் நம்மலாம் பயணத்தில் மிக கவனமாக இருக்கணும். எலக்ட்ரிசிட்டி, ஃபயரு, எலக்ட்ரிசிட்டியில் நான் போய் வேலை செய்கிறேன், ஃபியூஸ் போயிடுச்சு அப்படிங்கிறதெல்லாம் ரிஸ்க் எடுக்காமல் கொஞ்சம் நீங்கள் அதுக்கு உண்டான ஆட்களை கூப்பிட்டு அவங்க தெரிஞ்சவங்களை செய்ய சொன்னால் அவங்க கரெக்டாக பாதுகாப்பாக செய்வாங்க. குடும்பத்தில் ஒற்றுமை வேணும் அப்படின்னும்போது கொஞ்சம் நிதானமாக வெளிநாடோ வெளி மாநிலமோ வேலைக்காகவோ தொழிலுக்காகவோ போகிறது நல்லது. தங்கம் விலை ஏறி இறங்குது, இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஏற்றமும் இறக்கமுமாக தான் இருக்கும். நிச்சயமாக ரொம்ப கீழே டவுனுக்கும் போகாது, ரொம்ப ஹை பீச்சுக்கும் போகாது. ஆனால் ஏற்ற இறக்கம் நிச்சயமாக இருக்கும். இந்த ஷேர் மார்க்கெட் பண்ணுறவங்க எல்லாருமே கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக போங்க, அகலக்கால் வச்சுக்காதீங்க. ரெண்டாவது உங்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, இன்றைக்கி ₹1 இன்வெஸ்ட்மெண்ட் கிடைச்சது லாபம் அப்படின்னா அதோடு விட்டுட்டு வந்துடுங்க. எனக்கு ₹3 வேணும், ₹5 வேணும் அப்படின்னு பெரிய லாபத்தை எதிர்பார்க்காதீங்க. சின்ன சின்ன லாபத்தை வச்சு முடிவு பண்ணுங்க. இது ஒரு வருஷத்துக்கு இந்த ஷேர் மார்க்கெட் ஒரு ஸ்டாண்டர்ட் இல்லாமல் தான் இருக்கும். அதை விட்டுட்டு நான் ஒதுங்கிடுறேன்னு சொன்னீங்கன்னா, ஒதுங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டோட்டலாகவே நஷ்டம்தான். ஆகவே சின்ன சின்ன வருமானத்தை பார்த்துக்கிட்டு ஷேர் மார்க்கெட் பண்ணுங்கள். நான் அவனை நம்பினேன் இவனை நம்பினேன்னு சொல்லிட்டு புதிய புதிய தொழில் ஆரம்பிக்கிறதா கொஞ்சம் தள்ளி போடுங்க. இந்த காலகட்டத்தில் உங்கள் வேலை என்னவோ அது வண்டி பாருங்கள். சுப விஷயங்கள் நல்லா இருக்கும், பெண்களுக்கு நல்லா இருக்கும், பெண்களுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கும். இருந்தாலும் இப்போ எங்கே பார்த்தாலும் போர் பதட்டம் இருக்குது. நல்லா கவனிங்க. இதுக்கு ஜோதிடம் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த போர் பதட்டத்தினால போரில் போடக்கூடிய பாம், அந்த குண்டுகள், இதனுடைய ரியாக்ஷன்ஸ் ஒரு 3 மாதம் 6 மாதம் பொறுத்து ஸ்கின் சம்பந்தமான பிரச்சனைகள், உடல் ஆரோக்கியங்கள் நிச்சயமாக பாதிக்கத்தான் செய்யும். காற்றில் விஷ புகைகள் வர்றதோ நீரிலேயோ அது சுவாசத்தையோ கெடுக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம். இந்த வருஷம் நமக்கு தமிழ்நாட்டில் எலெக்ஷன் வருது. மக்கள்தான் மகேசன். நீங்கள் கொடுக்குற தீர்ப்பு தான் இது எல்லாருக்கும் நல்லபடியாக அமையும். ஆகவே இந்த ஆண்டு குரு ஆட்சி செய்வதும், குரு அரசனாக வருவதும், மக்களெல்லாம் குருவாக இருந்து தீர்ப்பு உங்கள் கையில்தான் அப்படின்னு சொல்லி 23ஆம் தேதி அப்பொழுது குரு சந்திர யோகத்திலையும் புதனுடைய அம்சத்திலையும் ஓட்டுப்பதிவு நடப்பதும், அக்னி நட்சத்திரம் தொடக்கத்தில் இந்த தேர்தல் முடிவு வருவதும், நிறைய விஷயங்கள் இன்னும் வரும் காலங்களில் நான் உங்ககிட்ட பேசுகிறேன். எது எப்படி இருந்தாலும் ஓட்டு போடுறது நீங்கள் தானே. நீங்கள் போடுற ஓட்டு தான் மக்கள் தலைவர்கள் வருவார்கள்னு சொல்லி வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. மீண்டும் உங்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்குது அப்படின்னா விஷயம் ரொம்ப சந்தோஷம் அப்படின்றது தான் நீங்கள் படணும். எப்படிங்க சந்தோஷப்பட முடியும்? நாங்களே அர்த்தாஷ்டம சனியில் இருக்கோம். ஆமாம், யார் இல்லைன்னா அர்த்தாஷ்டம சனியிலேருந்து நாங்களே கடன் வாங்கிட்டு கடனை கொடுக்க முடியாமல் கஷ்டப்பட்டுருக்கோம். குடும்பத்தில் சின்ன 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 குழப்பங்கள், ஒன்று போனால் ஒன்று வருது, ஒன்று போனால் ஒன்று வருது. உண்மைதான், யாரும் இல்லைன்ல. வேலை செய்கிற இடத்துல கிணறு வெட்ட பூதம் கிளம்புற மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு பிரச்சனை. வேலை செய்ய போகும்போது இன்றைக்கி என்ன பிரச்சனை வரும் தெரியலையேடா சாமி அப்படின்னு யோசிச்சுட்டே தான் போகிறோம். ஆரோக்கிய குறைபாடுகள் இருக்குது. எதிர் வீட்டில் பஞ்சாயத்து, பின்னாடி வீட்டில் பஞ்சாயத்து, 3வது தெருவில் கூட எங்களுக்கு பெருசாக பார்த்திங்கன்னா நட்பு இல்லைங்க. எல்லா இடத்துலையும் போகிற இடம்லாம் பிரச்சனை வருது. எனக்கு முன்னாடி என் பிரச்சனை போகுது
அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. புரியுது, ஆமாம், இது எல்லாமே உண்மைதான், நானும் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் 6ஆம் மாதம் குரு பயிற்சி நடக்குதுமா. 1/6/2026 குரு பயிற்சி நடக்குது. பார்த்தீங்களா, குருனுடைய உச்ச பார்வை 9ஆம் பார்வை அர்த்தாஷ்டம சனி மேலே படுது. உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனியாக உட்காந்துட்டு இருக்காரு பார்த்தீங்களா, அவர் மேலே குருனோட பார்வைப்படுது. ஆக சனி மேலே குருனோட பார்வைப்படுறதுனால சனி ஆல்மோஸ்ட் நல்லிஃபை ஆகிடுறாரு. நல்லிஃபை கில்லிஃபை அப்படின்னா என்னங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள்மா, அவர் அமைதி ஆகிடுறாரு, பசிஃபை ஆகிடுறாரு அப்படின்னு சொல்லலாம். புரியுதுங்களா? அப்போ அவர் உங்களை பெரிய லெவலில் கெடுக்கவே போகிறதில்ல. அவர் உங்களை கெடுக்கவே போகிறதில்ல அப்படின் போது நம்மளை ஒருத்தவங்க நோண்டிகிட்டே இருக்காங்க, நம்மளை இரிட்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க, நம்ம மூளையை தின்னுட்டே இருக்காங்க, அவங்க கம்முன்னு இருக்காங்க அப்படின் போது அதை விட ஒரு பெரிய ப்ளஸ் எதுவும் இல்லைல்லம்மா. ஸோ இது ஒரு பெரிய ப்ளஸ். இதனால் நீங்கள் சந்தோஷம், இந்த ஒரு வருஷம் உங்களுக்கு ஹாப்பி அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது, ராகு பகவான் 3ஆம் பாவம், 12ஆம் மாதம் வரைக்கும் அவர் 3ஆம் பாவத்திலே இருப்பார். அதாவது என்னுடைய இளைய சகோதரர் தைரியஸ்தானத்தில் தான் இருப்பார். என்னுடைய முயற்சி, தீவிரமாக முயற்சி பண்ணுவேன். புரியுதுங்களா? வெளிநாடு போனோம் அப்படின்னு ஆசைப்படுவேன். சரி, நல்லது தானே, இது நல்லது. அதே மாதிரி என்னோட தம்பி தான் வந்து பாருங்கள், என் தம்பி தங்கச்சி தான் என் பிள்ளைங்க மாதிரி. என் தம்பி தான் எனக்கு பிள்ளை. என் தம்பியை நம்பி நான் என்னோட முழு ஸ்தாபனத்தையும் ஒப்படைச்சிருக்கேன். நல்லது தான். என் தம்பியை வெளிநாட்டுக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட நகையெல்லாம் விற்று என் தம்பியை வெளிநாட்டுக்கு அனுப்புகிறேன். ஏன்னாம்மா, என் தம்பி வெளிநாட்டுக்கு போய் சம்பாரிச்சு என் கையில் கொடுப்பாம்மா, எனக்கு தெரியும்மா, நானும் ஒத்துக்கிறேம்மா. இதெல்லாம் நல்லது தான். 6ஆம் மாதம் வரைக்கும் இதில் எந்த பிரச்சனையும் இருக்காதுமா. 6ஆம் மாதத்துக்கு அப்புறம் என்னாகும்? ரொம்ப சிம்பிள், எல்லாருக்கும் இது ஆகிடுமா, நிறைய பேருக்கு ஆகிறதுக்கு வழியும் வாய்ப்பும் உண்டு. எந்த தம்பியை நீங்கள் ரொம்ப நம்பி கடனை உடனே வாங்கி வெளிநாட்டுக்கு அமிச்சிங்களோ அங்கே போயிட்டு அவர் நல்ல ஜாலியாக இருப்பார், உங்களை திரும்பி கூட பார்க்க மாட்டார், ஒரு ஃபோன் பண்ண மாட்டார், ஒரு பேச மாட்டார். இதில் கொஞ்சம் கவனம் அப்படின்றது வைக்கணும். அதே மாதிரி பாருங்கள், தம்பியினோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் அப்படின்றது வைக்கணும். அதே மாதிரி இது முயற்சி ஸ்தானமோ அப்படின்றதுனால நம்ம சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயத்தை முயற்சி பண்ணும். அந்த விஷயம் நம்ம வாழ்க்கையில் கிடைக்கிறதுக்கான வழியும் இருக்காது, வாய்ப்பும் இருக்காது. ஆனால் அதை ஒரு முறை நான் வந்து முடிவு பண்ணிட்டேன், என் பேச்சை நானே கேட்க மாட்டேன் அப்படின்னு விஜய் சார் பேசுவார் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நம்மளே முடிவு பண்ணிக்கின்னு நம்மளே இதுதான் கரெக்ட் அப்படின்ற மாதிரி ஒரு சம்பந்தமே இல்லாத விஷயத்தை, தேவையில்லாத விஷயத்தை, நம்மளுக்கு பொருந்தாத ஒரு விஷயத்தை முயற்சி பண்ணுவோம். முயற்சி பண்ணி ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஒரு இளம் வயசு ஆம்பளை பையன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஒரு தேவையில்லாத ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு தான் என்னோடய லைஃப் பார்ட்னர் அப்படின்ற மாதிரி அது பின்னாடியே சுற்றி வாழ்க்கையை தொலைக்கிறதுக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. அப்போ ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு புரியல அப்படின்னாலும் பெற்றவங்க சொல்கிறீங்க, இந்த ஸ்டேஜில் இந்த விஷயமா இருந்தால் பெற்றவங்க சொல்கிறத கேளுங்க, இல்லைன்னா உங்களோட மென்டாஸ் வெல்விஷர் சொல்கிறத கேளுங்க. அந்த மாதிரி ஒரு மாய வலையில் நம்ம சிக்கிப்போம். ஐயோ, இந்த பிள்ளை தான் அம்பிகையினோட மறு அவதாரம், இந்த பிள்ளை தான், இவ தான் என்னோடய லைஃப் பார்ட்னராக வரணும் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு மாய வலை. அந்த மாய வலையில் நம்ம சிக்கிறதுக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. ராகு 3ஆம் பாவம் இருக்கும்போது இதில் மட்டும் கவனமாக வச்சுக்கோங்க. சரி, ஓகேங்களா? அதுக்கப்புறம் கேத்து 9ஆம் பாவம், பாக்கியஸ்தானத்தில் கேத்து. நிறைய பேருக்கு வெளிநாடு போகிறதுக்கான பிராப்தம். நீங்கள் தனுசு ராசியாக உங்கள் அப்பா வெளிநாடு போகிறதுக்கான பிராப்தம். வெளிநாடு ஹையர் எஜுகேஷன், இங்கே ஒரு பிஜி முடிச்சிருப்பீங்க, இங்கே ஒரு யூஜி முடிச்சிருப்பீங்க, பிஜி வந்து வெளிநாட்டில் போய் படிக்கிறதுக்கான பிராப்தம். வெளிநாட்டில் படிக்க போய் அப்படியே வேலை செய்கிறதுக்கான பிராப்தம். அப்பாவுக்கும் உங்களுக்குமான ஒரு கேப் ஜாஸ்தி இருக்கும். அப்பா சப்போர்ட்டிவாக இருந்தாலும் அப்பாவை மறந்துடுவீங்க, அப்பாவுக்கும் உங்களுக்கும் ஒரு இடைவெளி அதிகமாகும். அப்பாவுக்கு உடல் சார்ந்த உபாதைகள் வரதுக்கான வாய்ப்பு. இது வரைக்கும் உடல் சார்ந்த உபாதைகள்னால் புதுசாக வரும். ஆல்ரெடி ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குன்னா அந்த ஹெல்த் இஷ்யூஸ் ஃப்ளக்சுவேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு. அப்பானோட ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. வெளிநாட்டுக்கு ஆன்மீகம் சார்ந்த சுற்றுலா போகிறதுக்கான பிராப்தம் உண்டு. ஸோ இதெல்லாம் ப்ளஸ். அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், 6ஆம் மாதத்துக்கு மேலே குரு பகவான் அஷ்டம குருவாக போகிறார். உங்கள் ராசி அதிபன் 8ல் போய் மறையிறார். மறையிறதுல ஏதாவது நெகட்டிவ் இருக்காம்மா? ப்ளஸ்ஸோ இருக்குது, மைனஸோ இருக்குது. அவர் உச்சம் பெற்றிருக்கார். இருந்தாலும் திடீர் மாற்றங்கள் அப்படின்றது ஏற்படும். திடீர் வருமானம், திடீர் தனப்பிராப்தி அதெல்லாம் வரத்துக்கு வழியும் வாய்ப்பு உண்டு. பட் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும்மா. மரபு வழி சொத்துக்கள் இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு அதை போய் பாருங்கள், பராமரிங்க. அதே மாதிரி மறைமுக உறவுகள் இருக்குது அப்படின்னா அதை வெளியே தெரியறதுக்கான வழியும் உண்டு, வாய்ப்பும் உண்டு. உங்கள் கணவரோட, நீங்கள் பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா கணவரோட ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. நைட் டைம் 2 வீலர் ஓட்டுறது வேண்டாம், சிம்பிளான விஷயம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தில் கவனமாக இருக்கீங்க அப்படின்னா மட்டும் போதுமானதும்மா. சரிம்மா, பரிகாரம்னு ஏதாவது ஒன்று சொல்லுவீங்களேம்மா அப்படின்னா, ஆமாம்மா கண்டிப்பாக குரு 8ல் போய் மறைகிறாரு அப்படின்னும் போது நீங்கள் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் யார் அப்படின்னா சிவபெருமான வழிபாடு பண்ணும். ஏம்மா, குருவுக்கும் சிவபெருமானுக்கும் என்னம்மா சம்மந்தம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள்மா. 9 கோள்களும் ஈசனோட காலடியில். இப்போ சென்னை பக்கத்தில் இருக்கவங்க எந்த ஈசனாலும் வழிபாடு பண்ணுங்கள். இப்போ சென்னை பக்கத்தில் இருக்கீங்க அப்படின்னா எங்களுக்கு ஆலங்குடி போக முடியுமா? போய் ஆலங்குடி போயிட்டு நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. குரு வழிபாடு பண்ணுங்கள், ஈசனை வழிபாடு பண்ணுங்கள், வாங்க. அம்பிகை வழிபாடு பண்ணுங்கள், வாங்க. இல்லைம்மா, எங்களால் அவ்வளோ தூரம் போக முடியாது. இங்கே பாடி சரவணா ஸ்டோர்ஸ்க்கு பின்னாடி திருவழிதாயம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது.
அங்கே திருவலீஸ்வரர் இருக்கார். திருவலீஸ்வரரை வழிபாடு பண்ணிவிட்டு, அம்பிகையை வழிபாடு பண்ணிவிட்டு, குருவை வழிபாடு பண்ணிவிட்டு, குருக்கு 2 நெய் விளக்கு ஏற்றிட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. நிறைய நல்லது நடக்குமா, கவலைப்பட வேண்டாம். வாழ்த்துக்கள். இந்த பராபவ வருடத்தில் நான் முன்னமே சொன்ன மாதிரி நல்லதும் நிறைய இருக்குது, கெட்டதும் நிறைய இருக்குது. முக்கியமாக பசுபால் நாசம் அப்படின்றது ஒன்று வரும்னு சொல்லியிருக்கேன். இன்ஃபெக்ஷியஸ் டிஸார்டர்ஸ் வரத்துக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. ஆக யுத்தம் வர்றதுக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. கண்டிப்பாக வழியும் வாய்ப்பும் உண்டு அப்படின்றத விட கண்டிப்பாக யுத்தம் வரும். மலை சார்ந்த பிரதேசங்களில் நிலநடுக்கம் வர்றது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பெருந்தலைவருக்கு உயிருக்கு ஆபத்து, ஒரு புதுமுகம் நாட்டையாலும், இப்படி நிறைய நல்ல விஷயம் இருக்குது. புரியுதுங்களா? நான் தான் அம்பிகை, நான் தான் ஈசன் சொல்லிட்டு நிறைய டிக்கெட்டுங்க தெரியுதுங்க பார்த்தீங்களா. நான் தான் அம்பிகை அப்படின்ற மாதிரி அதெல்லாம் பார்க்கும்போதே நம்மளுக்கு ரொம்ப எரிச்சலாக இருக்கும். ஆனால் அதை அம்பிகைன்னு சொல்லிட்டு கொண்டாடுறதுக்கும் ஒரு கூட்டம் இருக்க தான் செய்யுது, மக்கள் கூட்டம். அந்த மாதிரி நான் தான் அம்பிகை, நான் தான் ஈசன் சொல்கிற டிக்கெட்டுக்கெலாம் பெரிய ப்ராப்ளம் காத்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஹானஸ்டி அப்படின்றத மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் நிறைய நல்லது நடக்கும். அப்போ நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இந்த பராபவ வருடத்தில் எந்த கெட்டதும் நடக்கக்கூடாது அப்படின்னா பொது பரிகாரம்னு ஏதாவது இருக்குமா? பொது பாருங்கள், ஒரு சில விஷயத்தில் ஒரு சில வருடங்களில் பார்த்திங்கன்னா பச்சை புடவை எல்லாரும் கட்டணும் அப்படின்னு சொன்னாங்க. புரியுதுங்களா? இதெல்லாம் பாருங்கள் இந்த பொது பரிகாரம் தான். ஆக இந்த பொது பரிகாரம் அப்படின்ற மாதிரி இந்த வருடம் என்ன பொது பரிகாரம் அப்படின்னா, இது பாருங்கள், முன்ன காஞ்சி மகாபெரியவா சொல்லியிருப்பார். எப்பெல்லாம் நாட்டுக்கு பிரச்சனை வரும் அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஸ்டிங்க்ட் வருதோ அப்போ நம்ம வழிபாடு யாரை பண்ணணும் அப்படின்னா மகாவிஷ்ணுவை வழிபாடு பண்ணணும். மகாவிஷ்ணுனுடைய விஷ்ணு சாஸ்திரநாமம், விஷ்ணு சாஸ்திரநாமம் ரொம்ப பெருசாச்சேப்பா, பாராயணம் பண்ண முடியாது, அதுக்கு மேலே எனக்கு சமஸ்கிருதம் தெரியாதே அப்படின்றவங்களும் ரொம்ப எளிமையான விதத்தில் ஒன்று பண்ணலாம். தினம்தோறும் விஷ்ணு சாஸ்திரநாமம் நம்ம வீட்டில் டேப் ரெக்கார்டரில் போட்டு விடலாம். போட்டு விடும்போது உலகத்தினோட பல பிரச்சனைகள் அப்படின்றது மாறும். முக்கியமாக பார்த்திங்கன்னா இப்போ இந்த டிஜிட்டல் பார்த்திங்கன்னா லாக்டவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. டிஜிட்டல் லாக்டவுன்னா என்னென்னா, யுத்தத்தினால கடலுக்கு அடியில் தான் நம்மளோட டிஜிட்டல் சப்ளைலாம் இருக்குது. அந்த ஒயர்ஸ் எல்லாமே கடலுக்கு அடியில் போகுது. அப்போ வாண்டட்லி பார்த்திங்கன்னா அந்த டிஜிட்டலை பிரேக் டவுன் பண்ணுறதுக்கான நிறைய விஷயம் நடக்கும். ரீசன் என்ன அப்படின்னா, உலக நாடுகளுக்குள்ள செய்தி பரிமாற்றம் அப்படின்றது அந்த டிஜிட்டலைஸ்டாக தான் போகுது. அதை கம்ப்ளீட்டாக நில் பண்ணணும் அப்படின்றதுக்காக கண்டிப்பாக டிஜிட்டல் லாக்டவுன் அப்படின்றது நடக்க போகுது. ஆக ரொம்ப சிம்பிள், பெரிய லெவலில் நம்மளுக்கு பாதிப்பு வரக்கூடாது அப்படின்ற பட்சத்தில் விஷ்ணு சஹஸ்ரநாமம் தினம்தோறும் வீட்டில் டேப் ரெக்கார்டரில் போட்டு விடுங்க. அது மட்டுமே போதுமானது. என் இனிய தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டில் 5ஆம் இடத்துல சூரியனும் சுக்கிரனும் அமர்ந்திருப்பது அற்புதமான ஒரு யோகம். சுக்கிர பகவான் அவர் 5ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காரு. ஆக ஒரு நல்ல பதவி கிடைக்கக்கூடிய நேரம், நல்ல புகழ் கிடைக்கக்கூடிய நேரம். துன்பங்களிலிருந்து விடுதலைன்னு கண்ணதாசன் சொன்னார் பாருங்க, அந்த மாதிரி வியாதிகளிலிருந்து விடுதலை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரம். இப்போ உங்களுக்கு என்ன ஆகுது, பல தனுசு ராசிக்காரர்கள் காதல் வயப்படுவாங்க. பராபவ தமிழ் புத்தாண்டில் புதிய சொத்து கிடைச்சே தீரும். நல்ல ஒரு வீடு வாங்க போறீங்க, நல்ல சொத்து வாங்க போறீங்க.